உருண்டை குழம்பு பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு வர ஒரே பிரச்சனை, நம்ம செஞ்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே உருண்டையெல்லாம் ஹார்ட் ஆயிடும். உருண்டைக்குள்ளேயும் மசாலா இறங்காம டேஸ்ட் இல்லாம இருக்கும். இந்த வீடியோல வர ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்க, உருண்டை சாஃப்டா கிடைக்கும். உருண்டை குழம்பு கிராமத்து ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருண்டை பண்றதுக்காக துவரம்பருப்பு 1/2 கப், கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ல எடுக்கும் போது உருண்டை நம்மளுக்கு சாஃப்டா கிடைக்கும். 2 பருப்பையும் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 3 to 4 hours ஊற வச்சுக்கலாம். 4 hours கழிச்சு ஊற வச்ச பருப்பை அரைச்சு எடுத்துக்கலாம். நாங்க இன்னைக்கு உரல்ல தான் அரைக்க போறோம். நீங்க மிக்சர் ஜார்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 4 வரமிளகாய் சேர்த்து அரைச்சுக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உருண்டைக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்செடுத்த மாவுல பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது உருண்டை டேஸ்டியா இருக்கும். அடுப்புல ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதுல கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பொடியா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் வதங்கினதும் பெரிய லெமன் சைஸ் புளியை 2 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ள மாவை உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் வச்சு ஆவி கட்டி அதுக்கப்புறம் குழம்புல சேர்ப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு டைரக்டா குழம்புல தான் சேர்க்க போறோம். டைரக்டா குழம்புல சேர்க்கறதுனால உருண்டைகள்லாம் அந்த குழம்பு நல்லா இறங்கி இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது உருண்டைகளை சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா உருண்டையும் நல்லா வெந்திருக்கும், மசாலாவும் உருண்டைக்குள்ள இறங்கியிருக்கும். சுட சுட சாதத்துக்குள்ள இந்த உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி விறகடுப்புல சமைச்சு வயல்வெளியில உட்காந்து சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உருண்டை எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க.